பிக்சர்ஸ் பத்தி சொல்லுங்க. பசங்க வந்து இதெல்லாம் செம்மையா இருக்கு, எப்படி கவர் பண்ண பாருமா மச்சான் அந்த பொண்ணு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல போடக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாம் எதெல்லாம் ரொம்ப பிளண்டரா இருக்கும், ஒரு அட்வைஸா கூட எடுத்துப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து தேய்ச்சி காடை தேய்ச்சி அதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போகும்போது அவள்கிட்ட இருந்து வாட் ஆர் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் அ கை ஆன் டேட்டிங் ஆப்ஸ்? மேட்டர்னே வச்சுக்கலாம். கைஸ் நீங்க நிறைய மேட்டர் கேட்க போறீங்க. வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு வந்து உலகத்துக்கு ரொம்ப தேவையான, சமூகத்துக்கு ரொம்ப பொறுப்பான ஒரு டாபிக் பத்தி தான் வந்து பேச போறோம். ஸோ இன்னைக்கு டாக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருக்கலாம், பட் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வெளிலலாம் இதை பத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு அதெல்லாம் லைட்டா இல்லை அப்படின்றதுனால ரொம்ப தைரியமா பேசக்கூடிய ஒருத்தங்களையும் வந்து கூப்பிட்டுருக்கோம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்காஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஏற்கனவே பாட்காஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காவ்யா சத்யமூர்த்தி ஃப்ரம் லைஃப் ஸ்கிரிப்ட்ஸ், அவங்களோட சேனல் பேர் லைஃப் ஸ்கிரிப்ட்ஸ். ஹலோ, ஹாய், வணக்கம். வந்து ஸோ உங்களை கூப்பிட்டு வந்து ஏதாவது பெண் விடுதலை, என்னது பெண் உரிமை, அந்த மாதிரி அதாவது ஃபெமினிஸ்ட் டாபிக்லாம் பேசலாம் அப்படின்னு பார்த்தேங்க. இல்லை வாதாடலாம், ஜெண்டர் வார் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்தேன். சரி கொஞ்சம் ஜாலியாகவே போவோமே, அதுவும் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லேடி கெஸ்ட் அப்படிங்கறதுனால. ஆமா, எடுத்தோன்னா சரி நானே எதுவும் மொக்க பாயிண்ட் சொல்லி மாட்டிக்க தேவையில்ல, பாருங்க கொஞ்சம் ஜாலியா வந்து என்னையும் கொஞ்சம் ஈக்குவலாவே காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியான டாபிக் போயிடலாம். ஜென்ரலா என்ன ஒரு ஃபெமினிஸ்ட்னு என்னைக்குமே சொன்னதெல்லாம் கிடையாது. சுத்தி இருக்கிறவங்க தான் ஏதோ பார்த்து நீங்க ஃபெமினிஸ்ட் பேசுறீங்க, பொட்டு வைக்க மாட்டேங்குது, கம்மல் வேற சின்னதா போட்டுருக்கு, ஃபெமினிஸ்டா தான் இருக்கும், எங்களே கிளப்பி விட்டுறது. நான் பாட்டுக்கு சும்மா சேவரேன்னு உட்காந்துருப்பேன், என்ன போய் ஃபெமினிஸ்ட்னு வானுங்க. நிறைய ஃபெமினிஸ்ட் கிட்ட பேசி பார்த்தா இது மாதிரி உண்மையை ஒத்துப்பாங்க போல இருக்கு லைட்டா. பட் லைஃப் ஸ்கிரிப்ட்ஸ் சேனல் பத்தி கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வரும் அதுல வந்து இப்போ லைஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட், மெமரி டெவலப்மெண்ட் அதெல்லாம் வந்து ஒரு 7 வயசுக்குள்ள மனுஷங்களுக்கு ரொம்ப சாலிடான கோர் மெமரிஸ்லாம் ஃபார்ம் ஆகுற வயசு அது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏர்லி எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாக தான் நமக்கு வந்து நம்ம யார், நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நம்ம லைஃப்பை டிசைன் பண்ணுறது அந்த எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுவோம், பிடிக்கலன்னா அதை நம்மளால் மாற்ற முடியும் ப்ராக்டிஸ் பண்ணி. ஸோ அது வந்து ஒரு நார்மலான விஷயம், அது எல்லாருக்கும் இருக்குது. அது ஒருத்தவங்களும் எப்படி அதை வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸ் பீப்புள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்டு மூவி கேரக்டர்ஸ் வச்சு பண்ணிருந்தேன். அப்புறம் வந்து பேங்க்ல அவ்வளோவா நிறைய ரிசர்ச். மூவி கேரக்டர்ஸ்னா என்ன மாதிரி சொல்றீங்க நீங்க? சந்தோஷ் சுப்ரமணியம், ரெனே, எல்லாம் இந்த பேரண்டல் டாபிக்ஸ், ரிலேஷன்ஷிப் டாபிக்ஸ், ட்ராமா, ட்ரையாங்கிள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. எல்லாமே சினிமா எல்லாமே ரிலேஷன்ஷிப் தானே. வேர் டஸ் இட் கம் ஃப்ரம்? உள்ள இருந்து ஏதாவது ஒரு அதுல இருந்து அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா லைஃப்ல? ஏதாவது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றனால அதை நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சீங்களா, இல்ல ஜென்ரலி? எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு சினிமாவும் பிடிக்கும், சைக்காலஜியும் பிடிக்கும். அது ரெண்டுத்தையும் எப்படியாவது கலந்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். படிச்சிருக்கீங்களா சைக்காலஜி? ஓகே ஃபைன். அப்ப நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக்கும் அதுக்கும் நல்லா முடிச்சு போட்டு நல்லா கான்ட்ரவர்ஷியலா எவ்வளவு கண்டென்ட் எடுத்துக்க முடியுமோ நான் எடுத்துக்கிறேன், சரியா? ஓகே. பட் நம்ம பாட்காஸ்ட்ல வரவங்கள கெஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த காரணத்துக்கு கூட ட்ரால் மெட்டீரியல் ஆயிடக்கூடாது, நம்ம ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் வந்து முன்னாடி பம்பர் மாதிரி உங்களுக்கு வந்து எப்பவுமே ஷீல்டு மாதிரி இருப்பேன். கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்க பேச போற டாபிக் எப்படி எனக்கே வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ டேட்டிங் ஆப்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்போ தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு 2015 தான் நினைக்கிறேன், 15-14 இஃப் ஐம் ரைட். அப்போத்துலேருந்து ரொம்ப அதிகமான பயன்பாட்டுக்கு மேபி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து அங்கே எப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சோ அதுக்கு முன்னாடிலேருந்து இருந்திருக்கலாம். இங்கே வந்து வந்தது, இங்கே ஃபர்ஸ்ட் வந்த டேட்டிங் ஆப்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், சும்மா அனல் பத்தி எரியும், டிண்டர். ஸோ டிண்டர் வந்து எப்படின்னா பசங்களுக்கு மத்தியிலே எடுத்து பேசி போனாங்க, ஏய் என்னடா டிண்டர் வச்சிருக்கான், உனக்கு நார்மலான லைஃப்லாம் நடக்காதடா, இப்போ இந்த ரியல் லைஃப்ல கேர்ள்ஸ்லாம் உன்கிட்ட பேச மாட்டாங்களா, ப்ளஸ் உனக்கு உண்மையான லவ்லாம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லையா, ஏன்டா டிண்டர்லாம் வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேட்டிங் ஆப்னா உங்க லைஃப்ல எப்படி அது இன்ட்ரடியூஸ் ஆச்சு, அதாவது நீங்க யூஸ் பண்ணது, அதுக்கு அடுத்தது வருவோம், சரியா? உங்க கண்ணுக்கு உங்க லைஃப்குள்ள எப்போ அது வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஐ திங்க் டிண்டர் வந்து சும்மா வேர்ட் ஆஃப் மவுத்தா இப்படி ஒன்று இருக்கு அப்படிதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரூலி மேட்லின்னு ஒன்று இருந்துச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எக்ஸ்ப்ளோர் பண்ணது. என்னடா என்ன பண்ணுவீங்க இதுக்குள்ள அப்படின்னு பார்த்தது காலேஜ் படிக்கும்போது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரூலி மேட் ஆக்சுவலா செத்து போச்சு என் மெமரியில இருந்து, அப்படி ஒன்று இருந்துச்சு இல்ல, லோகோ மட்டும் ஞாபகம் இருக்கு, வேற எதுவும் ஞாபகம் இல்லை. அதோடைய கான்செப்ட் வந்து ஓகே, அந்த கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். ஸோ அதான் உங்களோட ஹோம் டவுன்? இல்ல, காலேஜ் அங்க படிச்சுட்டு இருந்தேன்.
இன்ட்ரடியூஸ் ஆன விதமே வந்து அது டேட்டிங் ஆப்லாம் பெருசா இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதுவும் ஒரு அடல்ட் கண்டென்ட் மாதிரி தான் அது வந்து பார்த்தாங்க. ஓகே நம்ம வந்து அதெல்லாம் இட் வாஸ் யூஸ்ட் ஃபார் தட் ஓன்லி ஐ திங்க் ஸ்டார்டிங்ல. இப்போதான் வெரி ரீசென்ட்லி ஒன்லி ஐ எம் சீயிங் ஆக்சுவல் ஈக்குவல் நார்மல் லைக் ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் அதுல வர்றது வந்து இப்பதான் அதை பார்க்குறேன். செகண்ட் கோச்சிக்காதீங்க. இட் வாஸ் யூஸ் ஃபார் தட் ஒன்லி சொன்னீங்கல்ல. ஸோ நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வந்து வேணா டேர்ம் வச்சுக்கலாமா? அந்த தட்டுங்கிறது இப்போ நாங்களாம் கொலைக்கா மேட்ரு அப்படின்வோம். பட் எனக்கே அதை திருப்பி யூஸ் பண்ண வேணாம். பட் ஏதாவது ஒரு சொல்லுங்களேன் உங்களுக்கு. மேட்டர்னே வச்சுக்கலாமா? மேட்டர்னே வச்சுக்கலாம். கைஸ் நீங்க நிறைய மேட்டர் கேட்க போறீங்க. இல்ல அப்படிதான் இருந்துச்சு இல்ல, ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்துச்சு. மேபி அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸ்டார்டிங் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஐ மீன் தி பாப்புலேஷன் தட் காட் யூஸ் டு இட் வாஸ் தட் கைண்ட் ஆஃப் பாப்புலேஷன் தான் சொல்லுவேன். அது ஒரு டேபுவான விஷயமா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் அது ஒரு நார்மல் பீப்புள் நார்மல் திங்ஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கிறது லேட்டாக தான் வந்துச்சு. ஓகே. எப்பவுமே நம்மளோட கேங்ல ஒரு ஃப்ரீக்கியான ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க மூலியமா தான் இந்த மாதிரி கொஞ்சம் விஷயம்லாம் ஃபர்ஸ்ட் அவங்க தான் எல்லாருமே பண்ணுவாங்க. அவங்கள பார்த்து வந்து அவன் எல்லாத்தையுமே ஒரு டேர் பண்ணி பண்ற ஆட்களா இருப்பாங்க. அவங்க மூலியமா இந்த மாதிரி விஷயம்லாம் கத்துப்போம். அந்த மாதிரி கேங்ல ஏதாவது ஒரு வாலு பொண்ணு இல்ல வாலு பையன் மூலியமா தான் கத்துக்கிட்டீங்களா? ஒரு என்ஆர்ஐ பொண்ணு அப்படியே பழிய போட்டுற வேண்டியதான். என்ஆர்ஐ எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து ஆனா ரெகுலர் டேட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா இல்ல அதுவும் உங்களுக்கு ரொம்ப சீக்ரெட்டிவா இருந்துச்சா தெரிஞ்சுக்கிறதுக்கு? ஐ மீன் நாங்க எல்லாரும் ஹாஸ்டல்ல இருந்தோம். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி we never got to use it and actually do anything about it. It's only stories. அவங்க அதெல்லாம் பண்ணாங்களாம், அவங்க அதை பண்ணா அந்த மாதிரி கதை கேட்கறது மட்டும்தான். இல்ல இன்னொரு ஒரு டவுட்டுங்க. ஜென்ரலி இப்போ எனக்கு தெரிஞ்ச பசங்க சரியா, பசங்கள்லாம் கொஞ்சம் அவங்க லைஃப்ல நடக்கிற இன்டிமேட்டான விஷயங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பொத்தி பாதுகாத்துருவாங்க, சொல்லவே மாட்டாங்க. பட் ஐ ஹர்ட் உட்காந்து வந்து இப்படி ஒரு இந்த ஷார்ட் டிவிஷன்லாம் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணி பேசிப்பாங்களாமே, அதெல்லாம் உண்மையா? இல்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்களா இப்போ? அதனால தான் கேட்டேன். ஆமா ஷார்ட் விஷுவலி இல்ல அது பிட் பட் டயலாக்ஸ் சம்டைம்ஸ் விஷுவலி ஆல்சோ லைக் விஷுவலினா இந்த வாக்கிங் டாக்கிங் அந்த மாதிரி விஷுவலி சொல்றேன். ஓகே, அந்த அளவு அதோட நிறுத்திக்கிறது. எப்ப இந்த மாதிரி பேசறப்போ எனக்கு சும்மா யாருக்கும் தெரியாம ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ மட்டும் எனக்கு தரீங்களா? எப்படி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. நான் ஒண்ணும் இல்லங்க, நீங்க படத்துக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ற மாதிரி நரேட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகே ஆர் ஷால் ஐ ஐடென்டிஃபை myself as a woman and come into your group? என்ன ஏத்துப்பீங்களா? நோ ஆக்சுவலா ரெண்டு விஷயம் ஆக்சுவலா நம்ம பேசிட்டு போது ரெண்டு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஒன்னு வந்து காலேஜ் படிக்கும்போது ஏன் பசங்க ஹேட் ஆக்சஸ் டு திஸ், பொண்ணுங்க டென்ட் ஹேவ் ஆக்சஸ் இஸ் பிகாஸ் காலேஜ் ஹாஸ்டல்ஸ்ல வந்து பசங்க எப்போனாலும் போயிட்டு வெளில போயிட்டு உள்ள வரலாம். காலேஜ் ஹாஸ்டல்ல பொண்ணுங்க வந்து 6 o'clock ஹாஸ்டலுக்குள்ள இருக்கணும். இன்னும் அந்த ரூல் அப்படிதான் இருக்கா அந்த ஹாஸ்டல்ல? இருக்கலாம், தெரியல. முதல்ல இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணணும். பசங்க எங்க வேணா போயிட்டு வரலாம், பொண்ணுங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். இன்னொன்று வந்து என்னோட கேங்ல வந்து ஒரு 6-7 பொண்ணுங்க இருக்கோம். ஒரு பையன் மட்டும் எங்க கூட வேலை செஞ்ச பையன். அவன் வந்து ரொம்ப க்ளோஸ். ஆனால் நாங்கள் வந்து கேர்ள்ஸ் கேங்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்போம். அவன் வந்து பொண்ணா பிறந்தது பையனா பிறந்தது ஏன் தப்பா, என்னையும் சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குரூப் பேர் வந்து அப்டவுன் கேர்ள்ஸ்ன்னு குரூப் பேர் இருக்கும். ஆனால் அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் இருப்பான். ஸோ நாங்கள் ஃபில்டரே இல்லாமல் அவன் இருக்கிறதே எங்கள் மைண்டில் இருக்காது. நாங்கள் பேசுறதெல்லாம் நாங்கள் ஃபில்டரே இல்லாமல் நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருப்போம். ரீசெண்டாக தான் சொன்னான் அவன் வந்து, நாங்கள் பசங்க கேங்கில் வந்து இந்த மாதிரி எதுவுமே பேச மாட்டோம், எனக்கு புதுசாக இருக்குது, இப்போதான் நான் மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு, லைக் அதர் ஹாஃப் ஆஃப் த வேர்ல்டை பற்றி உங்க குரூப்ல இருக்கிறது மூலமா தான் நான் கத்துக்கிறேன், எப்படி பேசணும், என்னெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். என்ன மாதிரி தான் அவனுக்கும் சர்ப்ரைஸா இருந்துச்சு. பட் as a girl உங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லுங்க. why do you think like guys இதெல்லாம் வந்து ஓபன் பண்ணி பேச மாட்டாங்க, ஆனா girls வந்து இவ்வளவு கம்ஃபர்ட்டபிளா பேசுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? why do you think like that ன்னு கேக்குறீங்களா, இல்ல why is that? why do you think பசங்க அந்த மாதிரி பேச மாட்டேங்கறாங்க ஆனா girls வந்து அந்த மாதிரி பகிர்ந்துக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க क्वेश्चनல ஒரு சேஞ்ச் இருக்கு. ஓகே, why do you think இல்ல, why don't men talk like that, why do women talk like that da கேள்வி. ஓகே, ஏத்துக்கிறேன். அது வந்து நீங்க தான் பதில் சொல்லணும். Okay, a point of viewல வந்து men are not conditioned to be vulnerable. அவனுங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஓவரா சென்டிமெண்டலா ஏதாவது பேசினானுங்க அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்கள வந்து கலாய்ப்பாங்கன்னு அவங்க வந்து இன்ஹிபிஷனோடயே தான் பழகாது. அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெக்கப்பட்டு இல்ல தங்க மேலேயே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு அப்படிங்கறதுனால தான் அதை பேச மாட்டாங்கன்னு சொல்றீங்களா?
நான் நினைச்சேன் கேர்ள்ஸ்லாம் இதை ஏன் பேசிக்கிறாங்கன்னா கேர்ள்ஸ் ஆல்வேஸ் லைக் டு கம்பேர் எவ்ரி திங், அதனால வேற கதை கேட்டு கேட்டு தங்களோட வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணிப்பாங்க அப்படிங்கறதுனால பேசிப்பாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். தே ஆர் கம்ஃபர்டபுள் போல. அடிஷ்னலி விமன் ஆர் மோர் சென்சிட்டிவ்ங்கிறதுனால ஒரு நிறைய விஷயத்துக்கு அவங்களால அட்டென்ஷனும் நிறைய கொடுக்க முடியும். ஓகே. மென் சர்டன் திங்ஸ் தே டோன்ட் ஈவன் ஃபீல், தே டோன்ட் ஈவன் எம்பத்தியே இருக்காதுங்கிறீங்க. மச்சான் உன் லைஃப் எப்படி போனா நாசமா போனா எனக்கு என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமா. எனக்கே நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு பிரச்சனை போய் சொன்னோம்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா விடு அப்படின்னு வானுங்க. பொண்ணுங்க கிட்ட போனோம்னா ஓ அப்படியா, அது இவ்வளவு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஒரு தோழனை அப்படி ட்ரீட் பண்ற நண்பர்கள் தோழிகளோட பிரச்சனை கூட வந்து கண்ணெடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக எக்ஸ்ட்ரா கேர் வச்சுக்க மாட்டாங்களா? கல் நெஞ்சக்காரங்களா இருக்கு. கல் நெஞ்சம்லாம் இல்ல, அந்த நெஞ்சில பெருசா அது ஒரு விஷயமே தோணல. ரைட் ரைட். சோ இப்போ இந்த ட்ரூலி மேட்லி அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட் ஃப்ரீக்கி ஃப்ரெண்ட் என்ஆர்ஐ ஃப்ரெண்ட் மூலமா இது வந்து வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எப்படி வந்து உங்களோட சர்க்கிள் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க? எப்படி அந்த அந்த ரேகையை வந்து தாண்டி எல்லாருமே போனாங்க யூஸ் பண்ற லெவலுக்கு, டவுன்லோட் பண்ணி எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க? இது ஒரு ரெவல்யூஷன் தான், ஜென்ரேஷனா எவல்யூஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து அது ஒரு அடல்ட் கண்டென்ட்டா இருந்துச்சா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அடல்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோடைய அவுட்லெட்டா மட்டும் நான் இப்போ யாராவது பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண போறேன்டா, அது அந்த ரிவெஞ்ச் மாதிரி தான் அது ஸ்டார்டிங்ல யூஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு நிஜமாவே லைஃப்ல ரொம்ப போர் அடிச்சது. அதுவும் கோவிட்லாம் நடந்த அப்புறமா தான் சோஷியலைசிங்கே இல்லாம, ஆமா ஆமா சோஷியலைசிங்கே இல்லாம போனதுனால. ஆனா அதுக்கு முன்னாடியே நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு நீங்க சொல்றப்ப எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு பீப்புளை மீட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. சரியா? ஒரு கேங்கா இருக்கட்டும், இல்ல வெளியில போறக்கூடிய இடமா இருக்கட்டும், நாட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ வெரி பிக் கேங். அவங்க எல்லாருமே போயிட்டு வெளில ஒரு பார்ட்டி பண்றது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்காது. அப்போதான் வேற வழியே இல்லாம என்னடா இது ஒரு புது ஒரு பர்சனை வந்து மீட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஓகே அனானிமிட்டினா நம்மளோட சர்க்கிள்ல இருந்து தெரியாம நம்ம இந்த ஆப் மூலியமா யாரையாவது வந்து சந்திக்கலாம், ஈஸியா பாத்துடலாம். அண்ட் அவங்களுக்கும் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது. ஸோ அதனால எதுனாலும் இல்லாத விஷயம் கூட போய் சொல்லி பிட்டு போட்டுக்கலாம். நான் ரொம்ப நல்லவன் வல்லவன், பழைய போட்டோ எல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் வருவோம், இருங்க எடுத்தோன்னே எல்லா கண்டென்ட்டையும் முதல்ல பேசிடுறது. ஓகே, அப்படிதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நீங்க சொல்லுங்க, கோவிட் டைம்ல தான் யூ ஸ்டார்டட் யூசிங். கோவிட் டைம், அதுக்கு முன்னாடி சும்மா இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஸ்வைப் லெஃப்ட் பண்ணிட்டு வந்துருவேன். கோவிட் டைம்ல தான் ஆக்சுவலா ரொம்ப போர் அடிச்சு பேச ஆரம்பிச்சேன். ஹவ் அரகண்ட், ரைட்டே பண்ண மாட்டீங்க, ஃபுல்லா லெஃப்ட் தான் இது பண்ணுவீங்க. ஆமா, பசங்களை என்னங்க போட்டோ பார்த்து என்னங்க பண்ண முடியும்? அப்படி சொல்றீங்களா? ஓகே, அந்த சைக்காலஜிக்கலா சொல்லுங்க. women are not visual இது அதனால தான் வந்து இந்த 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 விஷுவல் ஆர்ட்ஸ்லயே வந்து ஆண்களை கவரக்கூடிய அந்த விஷுவல் ஆர்ட்ஸ்லாம் வந்து பெண்களை அவ்வளோ கவர்றது இல்லை இல்லையா? பட் பேசிக்லி லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்வையில தான் இருக்கு. ஒரு அட்ராக்ஷன் மூலியமா தான் ஒரு பொண்ணும் பையனும் வந்து பேசுவாங்க. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் சஸ்டெயின்டா எப்பவுமே இருக்கிறதுக்கு அந்த அட்ராக்ஷன் மட்டும் போதாது, அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வேணும். ஆனால் அந்த வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஃபோட்டோ பார்த்து தானே நம்ம ஒருத்தன், ஏன்னா எதுவுமே அவன் பேரை வச்சு வேற எது அல்லோட கீழே போட்டிருக்கிற அந்த ஒன்லைன்லாம் கூகுளில் தட்டினா எவ்வளோ ஒன்லைன்லாம் வளப்போகுது. எனக்கு நான் வந்து கண்ணை மட்டும்தான் நோட்டீஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து யார் கூட எல்லாம் போட்டோஸ் இருக்கு, அவங்களுக்கு நிறைய பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அதெல்லாம் பார்ப்பேன். இல்லைன்னா அவன் ஒரு சைக்கோ அப்படின்னு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி யாரா இருந்தாலும் பேசுவான். லைக் நார்மலா ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க கேங்ல இருக்கணும், அப்பதான் அவங்க ஒரு நார்மல் பர்சன். சைக்கோ இல்ல 12th வரைக்கும் பாய்ஸ், சரியா? பாய்ஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்புறம் காலேஜ்ல வந்து அது என்னன்னு புரியறதுக்கு முன்னாடி 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்ப என்ன மாதிரி ஆளுங்களாம் என்னங்க பண்ண முடியும்? ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதுக்கப்புறமும் நீங்க சொசைட்டில தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப இல்ல, இப்போ வந்து நான் ஒரு மாறின மனிதரா ஒரு சோஷியல் பீயிங்கா வந்து மாறிட்டேன். பட் பெரும்பான்மையான பசங்க 90s கிட்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா 90s கிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரொம்ப கிரிஞ்சா 90s கிட்ஸ்ன்னு சொல்றேன்னு வச்சுக்காதீங்க. பட் ஒரு ஜென்ரேஷனை டிஃபைன் பண்ற ஒரு மைண்ட் செட். இப்போ வந்து ஒருத்தங்களை பாக்குறது பேச
பேசுறது எல்லாமே அப்படிதான் இருக்கு. வாயில தான் சாப்பிட்றோம், லவ் தான் பண்றோம், குழந்தை தான் பெத்துக்கிறாங்க, வாழ்க்கை அப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. பட் அந்த அப்ரோச் வந்து டோட்டலி வேற. ஏன்னா ஒரே ஒரு ரோஜாவை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் காதல சொல்லாம இதயம் வெடிச்சு செத்து போனவர். அந்த அளவுக்கு இல்லைனா கூட பொண்ணுகிட்ட பேசிட்டாலே போதுங்க, பொண்ணுகிட்ட வந்து பேசுறத மற்ற பசங்க பார்த்துட்டா அது ஒரு கெத்து. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ற ஒரு கெத்துன்ற ஜென்ரேஷன்ல இருந்து அந்த பசங்க தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அவங்களுக்குலாம் வந்து பேசிக்கலி எப்படி அவங்கள தங்களுக்கு காட்டிக்கவே வந்து தெரியாதுல்ல அந்த ஒரு ஆப்லலாம். அது வந்து சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீசையை எப்படி முறுக்கி விட்டுட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே போட்டோ போட்டிருப்பான். கண்ணாடி போட்டிருக்கிற போட்டோலாம் லெஃப்ட் யோசிக்க கூட, கீழே பேர் கூட பார்க்க மாட்டேன். அதெல்லாம் அதுதான் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. இல்லங்க, அது மூஞ்சி மொத்தமா மறைஞ்சிரும், ஃபுல்லா தாடி வச்சுப்பாங்க, கண்ணாடி வச்சுப்பாங்க, அப்ப என்ன தெரியும்? ஓகே ஓகே. ஆனா இந்த பிக்சர்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆமா, கொஞ்சம் ஃபன்னியான மேட்டர் தான். சரி, நானும் சொல்றேன் சரியா, உங்களை மட்டும் நான் மாட்டி விட்டுற மாட்டேன். இந்த பிக்சர்ஸ் பத்தி சொல்லுங்க. பசங்க வந்து இதெல்லாம் செம்மையா இருக்கு, எப்படி கவர் பண்ண பாருமச்சான் அந்த பொண்ணு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ல போடக்கூடிய பிக்சர்ஸ்லாம் எதெல்லாம் ரொம்ப பிளண்டரா இருக்கும், ஒரு அட்வைஸா கூட எடுத்துப்பாங்களே நிறைய பேர். போட்டோஸ் ஐ டோன்ட் லைக் ஆல் தீஸ். இப்படி காமிச்சிட்டு சரத்குமார்லாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணி ஹீரோயின்குள்ள எவ்வளோ இதெல்லாம் ஆடி இருக்காரு தெரியுமா. ஸோ அட்ராக்டிவ் மேல்னா ஒரு ஜிம் பாடி அப்படியே காட்டினா ஃபீமேல்ஸ்க்குலாம் அப்படியே வேர்த்து இந்த மாதிரி பண்றதுன்னே தெரியாம வந்து நார்மலா இருக்கலாம். நீங்க சாதாரண சாப்பிடுற போட்டோ, நிக்கிற போட்டோல கூட அது எங்களுக்கு தெரியும். நீங்க ஜிம்ல நின்னு வெயிட்ட தூக்கி இப்படி வச்சு போட்டோ போட்டு அந்த ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுதான் காட்டணும்னா அப்போ நீ என்ன மீன் பண்ற? ஐ அம் வெரி ஸ்ட்ராங். யா ஓகே ஓகே. ஸ்டார்டிங்ல இப்படி எவ்வளோ வேற ஜிம் போட்டோ. ஓகே, வேற போட்டோ சம்பந்தம் இல்லாம ஒரு மாதிரி கப்பிள் போட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த மாதிரி இருக்கும்ல அது. ஐயோ, அப்புறம் எங்க சமூகம் இன்னும் அந்த அளவுக்கு போலையா? பெட்ஸோட போட்டோஸ் தனியா போட்டிருப்பான். சேர்ந்து போட்டா ஓகே, தனியா பெட்ஸோட போட்டோ, வெறும் நாயோட போட்டோ போட்டு, வெறும் நாயோட போட்டோஸ் அப்படிலாம் இருக்கும். அப்புறம் ரொம்ப பெரிய குரூப் போட்டோஸ். அப்புறம் குரூப்ல வந்து குரூப்லயே செம்மையா இருக்கிற பையன் ஃப்ரண்ட்ல இருப்பான், இவரு பின்னாடி இருப்பாரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல. யார் இந்த பையன்னு தெரியாம போயிரும். அந்த மாதிரி கன்ஃபியூசிங்கான போட்டோஸ் இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபன்னியான போட்டோ. நேச்சுரலா இருந்தா ஓகே தான். ஓகே அப்படிங்கறீங்க. நேச்சுரல்னா என்ன அதையும் சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. நல்ல போட்டோஸ்னா இதுவும் ஐ டோன்ட் லைக் டிராவல் போட்டோஸ். சும்மா எங்கெங்கயோ போயிட்டு அவங்க தூரத்துல இருப்பாங்க, அவங்க லேண்ட்ஸ்கேப்பை தான் மெயின் ஃபோக்கஸா வச்சிருப்பாங்க. அங்க போயிருக்கேன், இங்க போயிருக்கேன், இங்க போயிருக்கேன்னு அது அந்த மாதிரி போட்டோஸ் நோ பாயிண்ட். ஐ அம் ஹியர் அப்படின்னு அந்த ரவுண்ட் போட்டு காட்டுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இவ்ளோ கேட்டகரிஸ் இருக்குல்ல. நான் வந்து உங்களை சொல்ல வச்சுட்டு வேணும்ட்டே நான் சொல்ல மாட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பெரும்பான்மையான மைண்ட் செட்ல நான் சொல்றேன். அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க பசங்க சரியா. பொண்ணா அது ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனுங்க. பொண்ணா இருக்கணும். ஓகே, நெஜ பொண்ணா இருக்கணும். இப்போதைக்கு என்னோட கேட்டகரியில நான் சொல்றேன், பொண்ணா இருக்கணும். அப்புறம் வந்து ஃபுல்லா அந்த ரைட் நீங்க லெஃப்ட் ஃபுல்லா ரைட். நான்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிட்டேன் சரியா, நைஸா பண்ணிட்டு. ஏன்னா என் ஃபோன் அப்போ இருந்த ஃபோன்ல ஒரு ஆப் டவுன்லோட் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நேரம் சுத்தும். டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு பேரு கீரி எல்லாம் வச்சுட்டு, ஆஹா இது எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும், யார் கண்ட்லலாம் இது படும் அப்படிங்கிற மாதிரி பயத்தோடய வச்சுட்டேன். நீங்க சொல்ற மாதிரியே அந்த ஜிம் போட்டோவா இருக்கட்டும், இந்த மாதிரி கண்ட மெனிக்கு போட்டோலாம் வச்சிடுறது, பிரின்சிபல் கிட்ட சர்டிபிகேட் வாங்குற போட்டோ லெவலுக்கு ஸ்டூபிட் போட்டோஸ் எல்லாமே வச்சுட்டு வாட் வி யூஸ் டு டூ வேஸ்ட் ரைட். ஆனா எங்களுக்கு யாரையுமே புண்படுத்த வேணாம், யாரையும் ஒதுக்க வேணாம், யாரையுமே இந்த சமூகத்துல அன்வான்டா ஃபீல் பண்ண வைக்க வேணாம் சரியா. போக வந்து விமன் பாப்புலேஷன் வந்து அதிகமாயிட்டே வந்து போதான், மென் பாப்புலேஷன் கம்மியாயிட்டே இருக்கான். அந்த ஒரு பட்சத்துல யூ கான் ஜஸ்ட் யூனோ எனிபடி ஃபீல் பேட்ல. நீங்க பாத்திருக்கீங்க, அங்கதான் உங்க இன்டென்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இல்லங்க, நான் என்ன நினைச்சேன், நம்ம ஒருத்தங்களை செலக்ட் பண்றோம், ரொம்ப செலக்டிவா இது பண்றோம் சரியா. அப்படி செலக்டிவா பண்ணாலும் எப்படி இருந்தாலும் தீந்துற போகுது ஹார்ட். அவன் ப்ரீமியம் வந்து வாங்க சொல்லுவான். அதுவும் அப்போ இருக்கிற இன்ஸ்டால் பண்ண டைம்லலாம் நான்லாம் ரொம்ப சின்ன வேலை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் ப்ரீமியம்லாம் கட்டி போகிறதுக்கு எனக்கு இது இல்லை. ஸோ
ஸோ என்ன நினைச்சேன், நம்மளுக்கு வாழ்க்கையில நம்மளுக்குன்னு வர்ற பொண்ணு அவ வந்து கடவுள் எங்கேயோ எழுதி வச்சிருப்பாரு. நான் இத்தனை ரைட் ஸ்வைப் பண்ணனாலும் அதுல வந்து இருப்பா. பிளஸ் நம்ம யாரையுமே வந்து ஒதுக்கிட கூடாது. பிளஸ் நான் பிரெஞ்சு வந்து எடுத்தேன் காலேஜ்ல, சரியா? அதுல வந்து அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும் எப்பவுமே. அதுல என்ன சொல்லுவாங்க மேம், ஒன்னு எல்லாத்துக்குமே ட்ரூ அப்படின்னு போடு, இல்ல எல்லாத்துக்குமே ஃபாக்ஸா பாஸா அது மாதிரி எதை போட்டு விட்டுரு, அதுல 5 மார்க் வரும் உனக்கு கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாத்தையுமே தள்ளனா ஏதாவது ஒண்ணு அந்த ஆப்பை மூடிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மேல அந்த ரிலேஷன்ஷிப் இல்ல எதுக்கெல்லாம் போக தேவையில்ல, சரியா? பட் அதுவே எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் தெரியுமா, ஒரு பாப்அப் அதுல இருந்ததை பார்த்தாலே. ஜென்ரலா ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்டாண்டர்ட்ஸ், ஏன் இந்த சாய்ஸ் ஆஃப், ஏன் பொண்ணுங்களுக்கு அந்த இன்ஹிபிஷன் இருக்கு? அப்போ ஏன் அவங்க சூஸியா இருக்காங்க? டஸ் இட் ஹேவ் எனிதிங் டு டூ வித் பீயிங், இஸ் இட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இஸ் இட் சேஃப்டி ஆர் இஸ் இட் என்னது? இஸ் இட் லைக் only certain guys give a good experience but women in general give a good experience? அப்படியா? இல்ல, நீங்க ரொம்ப டீப்பரா போயிட்டீங்க. இதெல்லாம் வந்து வீடியோவோட 40வது நிமிஷத்துல பேசலாம் அப்படின்னு. இல்ல என்னன்னா, இப்போ கண்டிப்பா இப்போ குட் அதாவது யாரை பார்த்தாலும் பயமா இருக்கும். ஏன்னா நானே டிண்டர் சைக்கோன்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி வச்சிருந்தேன். அவன் வேலையே டிண்டர்ல பெண்ணுங்க எல்லாம் மீட் பண்ணி அவன் வந்து சைக்கோ கலாக்கார கொலை பண்ணிடுவான், சரியா? ஸோ யாரை நம்பி உங்களால போக முடியும் சொல்லுங்களேன்? அதுவும் என்ன கெட்டவன் மாதிரியே இருப்பான். நீங்க சொல்ற மாதிரி வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி. டிண்டர் ஸ்விண்ட்லர்னு ஒரு படம் இருக்கு. அப்படி மாதிரி இருக்கா? படம் இல்ல, டாக்குமெண்ட்ரி. ஓகே ஓகே. அதாவது இங்க இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரில எவ்வளவு சைக்கோ பண்ண ஆரம்பிச்சான். செம்ம கதை. அவன் வந்து பயங்கரமான சோஷியல் ஐட்டம். கண்டிப்பா சொல்லணுமா? இன்னும் நிறைய பேர் சிங்கிளா இருக்காங்க. அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு அந்த கதை. அவன் ஒரு சோஷியலைட், அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் வந்து ஆனா பணக்காரங்க குடிக்கிற இடத்துல போய் குடிப்பான், அவ்வளவுதான். பிராண்டடான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருப்பான். அதுதான் அவனோட ப்ரொஃபைல். லோன்லி கையா தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவனோட ஆக்சுவல் ஸ்கேமிங் மெத்தட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை டேட் பண்ணுவான். டேட் பண்ணிட்டு எனக்கு ஒரு இடத்துல காசு ஸ்டக் ஆயிடுச்சு, அது வரைக்கும் நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட எல்லா செலவையும் பண்ணி கிரெடிட் கார்டெல்லாம் தேய்ச்சிருவான். அதுக்கப்புறமா இவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போவான். அந்த பொண்ணு கிட்ட காசை வாங்கி இந்த பொண்ணுக்கு கடன் அடிச்சிருவான். நல்ல பையனா இருக்கான். அந்த பொண்ணு கிட்ட இருந்து காடை தேய்ச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போகும்போது அவள்கிட்ட இருந்து இவ காடை, அந்த மாதிரி ரொட்டேஷன். அவன் வந்து அந்த மாதிரி ரொட்டேஷன்லயே வாழ்ந்துட்டே இருந்திருக்கான். திடீர்னு அட் சம் பாயிண்ட் அவனுக்கு பொண்ணு கிடைக்கல. அப்போ காசு லாக் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவனை புடிச்சிட்டாங்க. ஓகே ஓகே. டேய் யாரா நீ? நல்லா பண்ணிருக்காங்க ஒரு மாதிரி டிஃபரெண்டா. நான் கூட டைரக்டா ஒரு சைக்கோ கொலகாரம் போல அந்த மாதிரி ஸ்டோரினா ஐ லைக் தட் கை. பட் லைக் ஏன்னா ஒரு நியாயம் இருந்திருக்குல்ல. சூழ்நிலை தான் அங்க தவறா இருக்கு. அவனுக்கு ஒரு பெண்ணு கிடைக்கலங்கிறது தான் அங்க ஒரு பிரச்சனை. லீகலி அவனை ஜெயில போடும்போது நீ வந்து வெறும் எதுக்கு ஐடென்டிட்டி தெஃப்ட்டுக்கு தான் அவனை வந்து பண்ணாங்களே தவிர there's no crime here. அவன் கரெக்ட்டா தான் பண்ணான். டெக்னிக்கலி இஸ் க்ளீன்ங்கிறது தான் ஒரே ஒரு கடன் தான். ஆமா, தமிழ் படமா இருந்தா என்ன தெரியுமா இருக்கும், அந்த கடைசி பொண்ணு வா இவ்வளவு திறமையானவரா இருக்காரு அப்படின்னு அவனே வந்து கோர்ட்ல இருந்து வெளில வரும்போது அவனை கட்டி பிடிச்சு இப்படிலாம் நடந்திருக்கு. சரி, நம்ம டிண்டர் சைக்கோ கதையை வந்து சீக்கிரமா நம்ம ஊர்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமாவது எடுத்து ஆகணும், இல்ல லைக் ஒரு டாக்குமெண்ட்ரியாவது பண்ணி ஆகணும். சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த போட்டோஸ்ல நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பயோ, தங்களுக்கு நான் எப்படி தெரியுமா, அண்ணன் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்களை பத்தியும் சொல்லியிருப்பாங்கல்ல. அதுல என்னெல்லாம் ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸ்டூப்பிடா இருக்கிறது எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. ஆனா ஃபார்மலா ப்ரொஃபஷனலாலாம் இருந்தா ஸ்டூப்பிடா இருக்கும். மை ஆனுவல் இன்கம் இஸ் அப்படின்ற லெவலுக்கு போயிருக்கும். ரொம்ப அவங்களே பீத்திக்கிட்டு பேசினாங்கன்னா அசிங்கமா இருக்கும். ஓகே, அந்த மாதிரிலாம் போடுறாங்களா? அந்த மாதிரிலாம் போடுவோம். வேற என்ன போடுறது? நம்மளை பத்தி நம்மளே ஏதாவது போட்டா அவங்கள பத்தி சொல்றது வேற, அவங்கள பத்தி பயங்கரமா சொல்றது வேற. கருப்பா பயங்கரமா எல்லாம் பயங்கரமா கருப்பா அந்த மாதிரி ரைட்டு. என்னென்ன பொய்லாம் அதிகமா சொல்லுவாங்க இந்த மாதிரி பயோல? அதிகமான பொய்னா என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க பாத்திருக்கீங்க? பொய்லாம் இல்லைங்க. இது இப்பெல்லாம் ஸ்பேஸே கம்மியாக தான் இருக்கு. ப்ளஸ் இட்ஸ் ஹெல்ப்ஃபுல். பம்பிள் இஸ் a very very user friendly. talking about Tinder. இல்ல அதான் நெக்ஸ்ட் வரலாம்னு நினைச்சேன். ஓகே, அங்க இருந்து பம்பிள் நெக்ஸ்ட் வருது. அல்ல மெமரியே இல்ல டிண்டர்ல. ஆனா பம்பிள் வந்து நீங்க சொன்ன மாதிரி விமென்காக ரொம்ப ஒரு ஈஸியான இருக்கக்கூடிய ஆப் இல்லையா? ரொம்ப சேஃப்டி அவங்களுக்கு அதிகமா அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஆப். ஏன்னா இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு, சரி, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. டிண்டர்ல வந்து யார் வேணா ஸ்வைப் பண்ணலாம்.
லைக் ஸ்வைப் பண்ணோன்னா ரைட் மேட்ச் ஆகிட்டா அவங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கும் தெரியும். பட் இதில் வந்து ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வந்து விமன் தான் வந்து ஆரம்பிக்க முடியும். ஹவு குட் இஸ் இட் ஃபார் யூ? என்னென்ன வகைகள்லாம் உங்களுக்கு அந்த டேட்டிங் ஆப்பில் உங்களோட லைஃப்பை வந்து கொஞ்சம் சேஃபாகவும் ஈஸியாகவும் சங்கடங்கள் நிறைந்ததாகவும் இல்லாமல் மாற்றிருக்கு அந்த பம்பிளோட அந்த ஒரு எப்படி சொல்கிற அப்ரோச்? அது ஹேவிங் த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் இஸ் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆக்சுவலாக. நம்ம எப்படினாலும் அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் மேட்ச் பண்றோம். அதனால அவங்க பேசினாலும் பிரச்சனை இல்லை தான். அது சும்மா அவங்கள அதை ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. ஆனஸ்ட்லி எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எனக்கு என்ன பேசணும்னே தெரியாது நிறைய தடவை. நான் அப்போ பம்பிளோட ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும், ஆஸ்க் அ கொஸ்டின், சென்ட் அ ஜிஃப்லாம், அதுக்காக நல்லா வச்சிருக்காங்களா கொஞ்சம் ஐஸ் பிரேக் பண்றதுக்காக? ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு கேம் விளையாடி அந்த மாதிரி இது. ஓகே, பட் இந்த ஸ்வைப் பண்ணி 2 பேரும் இந்த ஹாய்லாம் அமிச்சிட்டு அதுக்கப்புறம் லைக் பேசாம விட்டுட்டு என்னைக்காவது அந்த நபர் எங்க லைஃப்ல எங்கேயாவதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி மைண்ட்ல இருந்து எடுத்தேன் அப்படியே சங்கடம் இல்லை அது மாதிரிலாம் நடந்துட்டு? ஆமா ஆமா, சங்கடமா ஓகே லைட்டா இல்லை, மியூச்சுவலா இக்னோர் பண்ணிக்கிட்டோம் அவ்வளோதான். அவரும் நடிச்சிட்டாப்ல, நீங்களும் நடிச்சிட்டீங்க. ஆக்சுவலா நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன், என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். இது நல்ல இன்சிடென்ட் தான் ஆக்சுவலா. நான் வந்து ஒருத்தவங்க கூட ரொம்ப நாள் முன்னாடி கேம் ரூம் போய் ஒரு கேம் விளையாடினோம். அவ்வளோதான் பண்ணோம். பேசவே இல்லை பெருசா. ஐ டோன்ட் நோ மச் அபவுட் தட் பர்சன் அப்பெல்லாம். ஸோ இப்போ நான் ஃப்ரெண்டோட போய் ட்ரெஸ் வாங்க ஒரு கடைக்கு போயிருக்கேன். ரொம்ப நேரமா யோசிக்கிறேன், இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் என் பக்கத்துல இருக்கிற பொண்ணு, ஏய் திரும்பிடி அப்படின்னா. ஏன்டி அப்படின்னு, மை நேபர் இஸ் தேர், ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் ஐ கான்டாக்ட் வித் ஹிம் அப்படின்னா. உலகம் இவ்வளோ சின்னதாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அந்த பையன்தான் பார்த்தா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு அவள்கிட்ட கேட்டேன். அந்த பையன் பேர் அவ சொன்னான். ஓ ஓகே ஐ saw him on Bumble அப்படின்னு சொன்னேன். ஓ ஓகே அப்படின்னா, ஆக்சுவலி we went to play games அப்படின்னு. அடி பாவி, நீ போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்களே மறந்துட்டியா அப்படின்னா. ஸோ தட் வாஸ் த இன்சிடென்ட் ஆஃப். ஓகே வெரி ஃபனி. பட் இந்த மாதிரி வேர்ல்டு ரொம்ப சின்னது அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு விஷயம், என்னோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க பேசிகிட்டு இருந்தப்போ அவங்களோட கேங், நான் நிஜமாவே சொல்கிறேன், என் லைஃப்பில் நடந்துச்சு, என் ஃப்ரெண்டாக டேரெக்டாக சொல்லுவேன். பட் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், கேர்ள்ஸ்லாம் கேங்காக உட்காந்துப்பாங்களாம். உங்களோட ஹாஸ்டல் டைம்ஸ் மாதிரி யாராவது யார் கூடயா மேட்ச் ஆனால் அவங்களாம் இதே மாதிரி ஒரு குரூப் வச்சுருக்காங்களாம். அதில் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் போட்டுருவாங்களாம். ஸோ அதில் அந்த கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இவங்க யாராவது ஏற்கனவே அவங்க கூட மேட்ச் ஆயிருக்காங்க, டேட் பண்ணுவோம். அப்போ நீங்களே சொல்லுங்கள். அப்ப ஏன்னா இப்போ எல்லாமே லொகேஷன் வைஸ் அதெல்லாம் ஃபில்டர் ஆயிடுது இல்ல. ஸோ இட்ஸ் வெரி பாசிபிள் தட், அதனால யூஸ்வலா யார்ட்டையாவது பேசிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி குரூப்ல போடுறது, இல்ல இப்போ புதுசா யார்ட்டையாவது பேசுறோம்னா குரூப்ல போய் யாரும் இவங்க கூட பேசல இல்ல பேசிட்டு இருந்தாலும் ஓகே நானும் பேசலாமா அப்படின்னு ஒரு கன்சென்ட் கேட்டுட்டு பேசுறது. அது வந்து ஒரு ஆமாமா, நான் ஒரு வாரம் பேசினேன், நீ ஒரு வாரம் பேசு அப்படிங்கிற மாதிரி லைக் ஒரு ரெக்கமெண்டேஷன் தானே அது. என்ன சொல்றீங்க? இல்ல அது ஒரு சைக்கோ அப்படின்னா பேசாத, அந்த மாதிரி ப்ரொடெக்ஷனும் பண்ணலாம். ஓகே கரெக்ட். ஆல்வேஸ். ஆனா பசங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க தெரியும்ல. பசங்களுக்கு இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் விஷயத்துல ரொம்ப வீக்குங்க. கைஸும் இதை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? ஆனால் இந்த கைஸ் வேறு வேலை பண்ணியிருந்தா ஐ மைட் பி ராங், நான் ஏதோ வந்து தப்பாக அதை போட்டு பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பார்த்தீர்களா இந்த பசங்க வந்து எப்படி இருக்கானுங்க, பெண்களோட படங்களெல்லாம் அந்த குரூப்பில் பகிர்ந்து ஆபாசமாக அச்சோ அப்படின்னு அப்படி ஆபாசமாக பேசல, அதனால பாசமா ஒரு லெவல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேர்ல பேசுறது தான். சரி, நான் ஏதோ வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு என்னோட கண்டென்ட் நல்லா போறதுக்காக அந்தரங்க கதைகளை கொடு காவ்யா சத்யமூர்த்தி அந்த மாதிரி இல்ல. எனக்கு ஒரு ஃப்ளோல நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், சரியா? யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் மீ எனிதிங். சில நேரத்துல எனக்கே ஒரு ஃப்ளோல எதுவும் சொல்றதுக்கு மைண்ட் இல்லாம நெக்ஸ்ட் உங்ககிட்ட என்ன கேட்கணும், ஏன்னா கதெல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, எனக்கு வந்து வாட் ஆர் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபார் அ கை on dating apps?